ஓம் சாந்தி. இன்றைய முரளி 14 டிசம்பர் 2025. அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் 1828 மதுபன். உலக மாற்றத்திற்கு அமைதி சக்தியை பிரயோகம் செய்யுங்கள். இன்று உலக மாற்றத்தை ஏற்படுத்தும் தந்தையின் ஆசை. தீபக்கு குழந்தைகளை நாலாபுறங்களிலும் பார்த்து பாப்தாதா மகிழ்ச்சி அடைகின்றார். குழந்தைகளுக்கு பாப்தாதாவிடம் மிக 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 அதிக அன்பு இருப்பது பாப்தாதாவிற்கு தெரியும். பாப்தாதாவிற்கும் ஒவ்வொரு குழந்தையிடம் கோடி மடங்கை விட அதிக அன்பு இருக்கிறது. மேலும் இந்த அன்பு சதா இந்த சங்கம யுகத்தில் கிடைத்தே ஆக வேண்டும். நேரம் நெருங்கி வந்து கொண்டு இருக்கிறது. அதன்படி இப்போது எதையாவது செய்தே ஆக வேண்டும் என்ற எண்ணமும் ஊக்க உற்சாகமும் ஒவ்வொரு குழந்தையின் உள்ளத்திலும் இருப்பது பாப்தாதாவிற்கு தெரியும். ஏனென்றால் இன்று 3 அதிகாரங்களும் அதிக தடுமாற்றத்தில் இருக்கின்றன. அவை தர்ம அதிகாரமாக, ராஜ்ய அதிகாரமாக, அறிவியல் அதிகாரமாக இருக்கின்றன. அறிவியலும் இப்போது இயற்கையை சரியான வழியில் நடத்த முடியாது, இது நடந்தே ஆக வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் அறிவியல் அதிகாரம் இயற்கை மூலமாக காரியங்களை செய்ய வைக்கிறது. அறிவியல் சாதனங்கள் இருந்தும் முயற்சி செய்தும் இயற்கை இப்போது கட்டுப்பாட்டில் இல்லை. போக போக இந்த இயற்கையின் விளையாட்டு இன்னும் அதிகமாகிக் கொண்டே போகும். ஏனென்றால் இயற்கையிடமும் இப்போது ஆரம்பகால சக்தி இல்லை. அப்படிப்பட்ட இந்த நேரத்தில் யோசனை செய்யுங்கள். இப்போது எந்த சக்தி மாற்றத்தை கொண்டு வர முடியும்? இந்த அமைதியின் சக்தியே உலகின் மாற்றத்தை கொண்டு வர முடியும். அதனால் நாலாபுறங்களிலும் பிரச்சனைகளை அகற்றுப்பவர் யார் தெரியும் தானே? இதை பரமாத்மா பாலனையின் அதிகாரி ஆத்மாக்களை தவிர வேற யாரும் செய்ய முடியாது. அதனால் பிராமண ஆத்மாக்கள் நாமே பாப்தாதாவோடு கூடவே இருக்கிறோம். மேலும் மாற்றத்தை கொண்டு வரும் காரியத்தில் துணைவர்களாகவும் இருக்கிறோம் என்ற ஊக்க உற்சாகம் உங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது. உலகில் 3 அதிகாரங்களும் எவ்வளவு பிரச்சனையில் இருக்கின்றனவோ அவ்வளவு சாந்தி தேவிகள், சாந்தி தேவர்கள், அதாவது நீங்கள் சக்திசாலி சாந்தி சக்தியை எவ்வளவு பிரயோகிக்க வேண்டுமோ அதில் இப்போது குறை இருப்பதை பாப்தாதா விசேஷமாக அமிர்த வேளையிலும் முழு நாளில் உங்கள் நடவடிக்கைகளிலும் பார்க்கிறார். அதனால் பாப்தாதா இந்த கணமே குழந்தைகளுக்கு இந்த உற்சாகத்தை கொடுக்கின்றார். சேவை களத்தில் சப்தத்தை நன்றாக பரப்புகிறீர்கள். எனினும் அமைதியின் சக்தியை நாலாபுறங்களிலும் பரப்புங்கள். வாத்தியம் சரியில்லை இருந்தும் பாப்தாதா குழந்தைகளை சந்திக்காமல் இருக்க முடியாது. குழந்தைகளும் பாபாவை சந்திக்காமல் இருக்க முடியாது. அதனால் இப்போது சாந்தி சக்தியின் வைப்ரேஷனை நாலாபுறங்களிலும் பரப்ப வேண்டும் என்ற விசேஷ சைகையை பாப்தாதா கொடுக்கிறார். இப்போது விசேஷமாக பிரம்ம பாபா மற்றும் ஜெகதம்பாவை பார்த்தீர்கள். சுயம் ஆதி தேவராக இருந்தும் சாந்தியின் சக்திக்கு எவ்வளவு மறைமுக முயற்சி செய்தார். உங்கள் தாதி கர்மாதீத் ஆவதற்காக இந்த விஷயத்தை எவ்வளவு நன்றாக உறுதி செய்தார். பொறுப்பு இருந்த போதும் சேவைக்கு திட்டமிட்ட போதும் சாந்தியின் சக்தியை சேமித்தார். அடிக்கடி இருமல் வருகிறது. வாத்தியம் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் பாப்தாதாவிற்கு அன்பு இருக்கிறது. சேவையின் பொறுப்பு எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சேவையில் வெளிப்படையான வெற்றி பலனை எவ்வளவு விரும்புகிறீர்களோ அவ்வளவு சாந்தி சக்தி இல்லாமல் கிடைக்காது. மேலும் தனக்கு முழு கல்ப பிராப்தியையும் சைலன்ஸ் சக்தி மூலமாக உருவாக்க முடியும். அதற்காக தனது முழு கல்பராஜ்யம் மற்றும் பூஜையின் பலனை சேமிக்க ஒவ்வொருவருக்கும் இதுவே நேரம். ஏனென்றால் சிக்கலான நேரம் வந்தே ஆக வேண்டும். அப்படிப்பட்ட நேரத்தில் சாந்தியின் சக்தி மூலமாக டச்சிங் பவரும் கேட்சிங் பவரும் மிகவும் அவசியம். அப்படிப்பட்ட நேரம் வரும். அப்போது இந்த சாதனங்களால் எதுவும் செய்ய முடியாது. அப்போது ஆன்மீக பலத்தால் மட்டும் பாப்தாதா டைரக்ஷனின் டச்சிங் மூலமாக காரியத்தை செய்ய வைக்க முடியும். அதனால் அப்படிப்பட்ட நேரத்தில் மனம் மற்றும் புத்தியில் பாப்தாதாவின் டச்சிங் வர முடியுமா என தன்னை சோதனை செய்யுங்கள். இதற்கு நீண்ட கால பயிற்சி தேவை. அவ்வப்போது அல்லாமல் மனம் புத்தி சதா கிளீன் மற்றும் கிளியராக இருக்க வேண்டும்.
இப்போது ஒத்திகை அதிகமாகிக் கொண்டே போகும். நொடியில் உண்மையாக நடக்கும். மனதிலும் புத்தியிலும் கொஞ்சமாவது எந்த ஆத்மாவை பற்றியாவது, எந்த விஷயத்தை பற்றியாவது, எந்த துணைவர் அல்லது ஒத்துழைப்பர் பற்றியாவது சிறிதளவு நெகட்டிவ் இருந்தாலும் அதை க்ளீன் மற்றும் கிளியர் என்று சொல்ல முடியாது. அதனால் பாப்தாதா இந்த கவனத்தை ஈர்க்கிறார். முழு நாளில் சைலன்ஸ் பவரை எவ்வளவு சேமித்தீர்கள் என்பதை சோதனை செய்யுங்கள். சேவை செய்யும்போது வார்த்தையில் அமைதி சக்தி இல்லை என்றால் நீங்கள் எவ்வளவு வெற்றியை பெற விரும்புகிறீர்களோ அவ்வளவு கிடைக்காது. அதிக உழைப்பால் குறைந்த பலன் கிடைக்கும். சேவை செய்யுங்கள், எனினும் அமைதி சக்தி நிறைந்த சேவை செய்யுங்கள். அதில் எவ்வளவு ரிசல்ட்டை விரும்புகிறீர்களோ அதைவிட அதிகமாக கிடைக்கும். அடிக்கடி சோதனை செய்யுங்கள். மற்றபடி நாளுக்கு நாள் யார் எங்கே சேவை செய்தாலும் அதை நன்றாக செய்வதை பார்த்து பாப்தாதாவிற்கு மகிழ்ச்சி. எனினும் தன்னிடம் சாந்தியின் சக்தியை சேமிக்க, மாற்றத்தை கொண்டு வர இன்னும் அதிக கவனம் கொடுக்க வேண்டும். முடிவாக உலக மாற்றத்தை கொண்டு வர யார் நிமித்தமாவார் என இப்போது முழு உலகமும் தேடிக்கொண்டு இருக்கிறது. ஏனென்றால் நாளுக்கு நாள் துக்கமும் அசாந்தியும் அதிகமாகின்றன. மேலும் அதிகமாகியே தீர வேண்டும். அதனால் பக்தர்கள் தமது இஷ்ட தெய்வத்தை நினைவு செய்கிறார்கள். சிலர் மிக மோசமான நிலைக்கு சென்று கவலையோடு வாழ்கின்றார்கள். தர்மகுருமார்களின் பக்கம் பார்வையை திருப்புகிறார்கள். எப்படி செய்வது, எதுவரை நடக்கும் என விஞ்ஞானிகளும் இப்போது இதையே யோசிக்கிறார்கள். இந்த எல்லாவற்றிற்கும் பதில் கொடுப்பவர் யார்? முடிவாக கோல்டன் மார்னிங் எப்போது வரும் என எல்லோருடைய உள்ளமும் அழைக்கிறது. நீங்கள் எல்லோரும் கொண்டு வருபவர்கள் தானே. அப்படி இருக்கிறீர்களா? அதற்கு நான் நிமித்தம் என யார் நினைக்கிறீர்களோ அவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். நிமித்தமாக இருக்கிறீர்களா? எல்லோரும் கரங்களை உயர்த்தினார்கள். நல்லது. எல்லோரும் இவ்வளவு நிமித்தமானால் எவ்வளவு நேரத்தில் நடக்க வேண்டும்? நீங்கள் எல்லோரும் மகிழ்ச்சி அடைகிறீர்கள். பாப்தாதாவும் மகிழ்ச்சி அடைகிறார். பாருங்கள், இந்த பொன்னான வாய்ப்பு ஒவ்வொருவருக்கும் பொன்னான நேரப்படி கிடைத்திருக்கிறது. இப்போது உங்களுக்குள் சேவை மீட்டிங் நடத்துகிறீர்கள். பிரச்சனைக்கு தீர்வு காணவும் மீட்டிங் நடத்துகிறீர்கள். அப்படி இந்த மீட்டிங் நடத்துங்கள், திட்டமிடுங்கள். நினைவு மற்றும் சேவை. நினைவின் அர்த்தமே சாந்தியின் பவர். நீங்கள் எப்போது டாப் ஸ்டேஜில் இருப்பீர்களோ அப்போது அது கிடைக்கும். அப்படி உயரமான இடம் இருக்கிறது. அங்கே நின்று பார்த்தால் எல்லாம் தெளிவாக தெரியும். அப்படி உங்கள் உயர்ந்த நிலை எல்லாவற்றையும் விட உயர்ந்த இடம் எது? பரந்தாமம். சேவை செய்த பிறகு உயர்ந்த நிலையில் தந்தையின் அருகில் வந்து அமருங்கள். அப்படி களைப்பு ஏற்பட்டால் 5 நிமிடமாவது அமைதியாக அமர்கிறார்கள். அதில் வித்தியாசம் ஏற்படுகிறது. அதே போல இடையிடையே தந்தையிடம் வந்து அமருங்கள். 2வது உயர்ந்த இடம் சிருஷ்டி சக்கரத்தை பாருங்கள். சிருஷ்டி சக்கரத்தில் உயர்ந்த இடம் எது? சங்கமத்திற்கு வந்து முல்லை உயர்ந்த இடத்தில் காட்டுகிறீர்கள் தானே. அதனால் கீழே வந்து சேவை செய்த பிறகு உயர்ந்த இடத்திற்கு செல்லுங்கள். அதனால் என்ன செய்ய வேண்டும் என்பது புரிந்ததா? நேரம் உங்களை அழைக்கிறதா? அல்லது நீங்கள் நேரத்தை அருகில் கொண்டு வருகிறீர்களா? படைப்பவர் யார்? அதனால் உங்களுக்குள் இப்படி திட்டமிடுங்கள். நல்லது. வந்தே ஆக வேண்டும் என்று குழந்தைகள் சொன்னீர்கள். ஹாஞ்சி என்று பாபா சொன்னார். அதே போல ஒருவர் பிறரின் விஷயங்களை, சுபபாவத்தை, உணர்வை, சுபாவத்தை உணர்ந்து புரிந்து கொண்டு ஆஞ்சி ஆஞ்சி என்று சொன்னால் குழுவின் சக்தி அமைதியின் ஜுவாலையை எழுப்பும். எரிமலையை பார்த்து இருக்கிறீர்கள் தானே. அப்படி இந்த குழுவின் சக்தி சாந்தியின் ஜுவாலையை தோற்றுவிக்கும். நல்லது. சேவை டர்ன் மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேசம், மும்பை. பெயரே மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராவிற்கு விசேஷமாக நாடக திட்டப்படி கோல்டன் கிஃப்ட் கிடைத்திருக்கிறது. அது என்ன? பிரம்ம பாபா மற்றும் அம்மாவின் பாலனை மகாராஷ்டிராவிற்கு நேரடியாக கிடைத்திருக்கிறது. டெல்லி மற்றும் யூபிக்கும் கிடைத்திருக்கிறது. எனினும் மகாராஷ்டிராவிற்கு அதிகம் கிடைத்திருக்கிறது. இப்போது மகாராஷ்டிரா மகானாக இருக்கிறது. இப்போது என்ன செய்ய வேண்டும்? மகாராஷ்டிரா ஒன்று கூடி அப்படி திட்டமிடுங்கள், மீட்டிங் செய்யுங்கள். அதில் சாந்தியின் சக்தி எப்படி பரப்புவது என எல்லோருக்கும் ஒரு சுபாவம், ஒரே சமஸ்காரம், ஒரே சேவையின் லட்சியம் இருக்க வேண்டும். அதற்கு திட்டமிடுங்கள். திட்டமிடுவீர்கள் தானே? திட்டமிடுவீர்களா? நல்லது. நீங்கள் என்ன திட்டமிடுவீர்கள் என்பதை பாப்தாதாவிற்கு 1 மாதத்திற்கு பிறகு ரிப்போர்ட் செய்ய வேண்டும்.
உங்கள் இந்த உரையாடலில் இன்னும் அடிஷன் ஏற்படும். வெவ்வேறு ஜோன்கள் இருக்கின்றன, அவர்களும் சேர்வார்கள். நீங்கள் அடித்தளத்தை உருவாக்குங்கள், அவர்கள் அதில் வைரங்களை பதிப்பார்கள். தைரியம் இருக்கிறது தானே? டீச்சர்களுக்கு தைரியம் இருக்கிறதா? முதல் வரிசையில் இருப்பவர்களுக்கு தைரியம் இருக்கிறதா? சமஸ்காரத்தை இணைக்கும் இந்த ராசை எந்த ஜோன் செய்யும்? நல்ல உணர்வு, நல்ல பார்வை, நல்ல செயல் போன்றவற்றை எப்படி கொண்டு வருவது என்பதை ஒரு ஜோன் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு ஆத்மா சுயம் சமஸ்காரத்தை மாற்றிக்கொள்ள முடியவில்லை என்றால், விரும்புகிறது இருந்தும் செய்ய முடியவில்லை என்றால், அவரிடம் கருணை உள்ளங்கொண்டு மன்னிப்பு, ஒத்துழைப்பு, அன்பு கொடுத்து நமது பிராமண குடும்பத்தை எப்படி சக்திசாலியாக்குவது என்பதை அடுத்த ஜோன் எடுத்து அதற்கு திட்டமிடலாம். இப்படி செய்ய முடியுமா என்பதை முதலில் வரிசையில் இருப்பவர்கள் சொல்லுங்கள். முடியும் என்பதற்கு கரங்களை உயர்த்துங்கள். ஏனென்றால் முதல் வரிசையில் எல்லா மகாரதிகளும் அமர்ந்து இருக்கிறீர்கள். இப்போது பார்த்தாத பெயரை சொல்ல மாட்டார். ஒவ்வொரு ஜோனுக்கும் எது பிடித்திருக்கிறதோ அதை பற்றி உரையாடி பிறகு சிவராத்திரிக்கு பிறகு 1 மாதத்தில் ரிசல்ட்டை சொல்லுங்கள். மகாராஷ்டிரா தானே? இன்னும் நல்லது. எல்லா இடங்களிலும் விருத்தி ஏற்படுகிறது. அதற்கு பார்த்தாதா வாழ்த்து கொடுக்கிறார். வாழ்த்து கொடுத்து கொண்டே இருக்கிறார். இப்போது என்ன செய்து இருக்கிறீர்களோ அதற்கு வாழ்த்துக்கள். எனினும் இப்போது தரமானவர்களை விருத்தி செய்யுங்கள். தரமானவர் என்றால் செல்வந்தர் என அர்த்தமில்லை. தரமானவர் என்றால் நினைவை நியமப்படி வாழ்வில் தாரணை செய்து காட்ட வேண்டும். மற்றபடி மைக் மற்றும் வாரிசை அறிந்தே இருக்கிறீர்கள். நிச்சய புத்தியோடு கவலை இல்லாமல் இருக்கிறீர்கள். நல்லது. டபுள் விதேசி யுகல் மற்றும் குமாரிகளுக்கு விசேஷ ரீட்ரீட் நடந்தது. இவர்கள் அடையாளம் அணிந்து வந்திருக்கின்றார்கள். நன்றாக இருக்கிறது. குமாரிகள் திரும்பி செல்லுங்கள். அப்போது பிறர் பார்க்க முடியும். சுற்றி வாருங்கள். நல்லது. எல்லோரும் லக்கியாக இருக்கிறீர்கள். எனினும் குமாரிகள் டபுள் லக்கியாக இருக்கிறீர்கள். ஏன் அப்படி? குமாரரும் லக்கிதான். எனினும் குமாரர்களிடம் குமாரி ஜீவன் நிரந்தரமாக இருந்தால் பாப்தாதாவின் குருபாயின் ஆசனம் கிடைக்கும். இதய சிம்மாசனம் இருக்கவே செய்கிறது. அது எல்லோருக்கும் இருக்கிறது. எனினும் குருவின் ஆசனம் கிடைக்கிறது. அதில் அமர்ந்து முரளி சொல்கின்றீர்கள். டீச்சராகி டீச் செய்கிறீர்கள். அதனால் குமாரிகளை டபுள் லக்கி என்று பாப்தாதா சொல்கிறார். 21 குடும்பங்களை கரை சேர்ப்பவர்கள் என குமாரிகளுக்கு பாடல் இருக்கிறது. நீங்கள் உங்கள் 21 ஜென்மங்களை கரை சேர்த்து இருக்கிறீர்கள். எனினும் யாருக்கு நீங்கள் நிமித்தமாகிறீர்களோ அவர்களுக்கும் 21 ஜென்மங்கள் கரை சேர்கின்றன. அதனால் அப்படிப்பட்ட குமாரிகள் தானே? அப்படியா? உறுதியாக? யார் கொஞ்சம் கொஞ்சம் காயாக இருக்கிறீர்களோ அவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். இவர்கள் உறுதியானவர்கள். இவர்கள் உறுதியான குமாரிகளாக இருப்பதை, அதாவது தாதிகளிடம் பாருங்கள். உறுதியாக இருக்கிறார்கள். இவர்கள் உறுதியாக இருக்கிறார்களா என்பதை மோகினி சகோதரி நியூயார்க்கு சொல்லுங்கள். குமாரிகளின் குரு பக்காக இருக்கிறதா? இவர்களின் டீச்சர் யார்? மீரா சகோதரி. உறுதியாக இருந்தால் கரவொலி எழுப்புங்கள். பாப்தாதாவிற்கும் மகிழ்ச்சி. நல்லது. நம்முடையவர் என்ற அனுபவம் இதன் விஷயமாக இருந்தது. 30 நாடுகளின் 80 குமாரிகள் வந்து இருந்தன. எல்லோரும் நம்முடையவர் என்பதை மிக நன்றாக அனுபவம் செய்தனர். வாழ்த்துக்கள். இவர்கள் குமாரிகள். நீங்கள் எல்லோரும் யார்? நாங்கள் குமாரிகள் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். நாங்கள் பிரம்மகுமார் குமாரிகள் என்று சொல்கிறோம். நீங்களும் குறைந்தவர்கள் இல்லை. இது குமாரர்களும் கலந்த குரூப். நல்லது. தம்பதிகளுக்கு யுகல் என்ன போதை இருக்கிறது? எக்ஸ்ட்ரா போதை இருக்கிறது தெரியுமா? இல்லறத்தார் எப்போது இந்த ஞானத்தை தாரணை செய்ய ஆரம்பித்தார்களோ அப்போதிலிருந்து நாமும் செய்ய முடியும் என்ற தைரியம் பெரும்பாலோருக்கு வந்திருக்கிறது. பிரம்மகுமாரி ஆவது என்றால் எல்லாவற்றையும் விட வேண்டும் என முதலில் நினைத்தனர். எனினும் பிரம்மகுமார் குமாரியாகி குடும்ப விவகாரத்தில் எல்லோரும் நடக்க முடியும் என்பதை இப்போது புரிந்து கொள்கிறார்கள். மேலும் தம்பதிகளுக்கு இன்னும் ஒரு விசேஷம் இருக்கிறது. நாங்கள் ஒன்றாக வாழ்கிறோம். அனைவரோடும் விவகாரம் செய்கிறோம். எங்கள் இல்லற வாழ்க்கை உயர்ந்தது, வெற்றிகரமானது என அவர்கள் மகாத்மாக்களுக்கும் சவால் விடுகின்றார்கள். அப்படி வெற்றியின் தைரியத்தை காட்ட வேண்டும். இது தம்பதிகளின் வேலை. அதனால் பாப்தாதா தம்பதிகளுக்கும் வாழ்த்து சொல்கிறார். சரிதானே? சவால் விடுபவர்கள் தானே? பக்கா? யாராவது வந்து சிஐடி வேலை பார்த்தால் பார்க்க விடுங்கள், செய்யுங்கள் என்று சொல்லுங்கள். சக்தி இருக்கிறதா?
இருக்கிறதா? கரங்களை உயர்த்துங்கள். நல்லது. பாப்தாதா டபுள் விதேசிகளை எப்போதும் தைரியசாலியாக நினைக்கிறார். ஏன்? அவர்கள் வேலைக்கும் போகிறார்கள், வகுப்பும் எடுக்கிறார்கள் என்பதை பாப்தாதா பார்த்தார். சிலர் வகுப்பும் நடத்துகிறார்கள், எனினும் சென்டரின் ஆல்ரவுண்டு சேவையிலையும் உதவி செய்கிறார்கள். அதனால் பாப்தாதா இவர்கள் ஆல்ரவுண்டு குரூப் என்ற பட்டத்தை கொடுக்கின்றார். நல்லது. இதே போல முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். மேலும் பிறரையும் முன்னேற வைத்து கொண்டு இருக்க வேண்டும். நல்லது. டீச்சர்கள் நன்றாக இருக்கிறீர்களா? டீச்சர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். நல்லது. பாப் சமான் டைட்டில் உங்களுக்கும் இருப்பதை பாருங்கள். தந்தையும் டீச்சராகியே வருகிறார். டீச்சர் என்றால் சுய அனுபவத்தின் ஆதாரத்தில் பிறரையும் அனுபவியாக்குபவர். அனுபவத்தின் அத்தாரிட்டியே எல்லாவற்றையும் விட பெரியது. ஒரு முறையாவது எந்த விஷயத்தையாவது அனுபவம் செய்துவிட்டால் அது வாழ்நாள் முழுவதும் மறக்காது. கேட்ட விஷயங்கள், பார்த்த விஷயங்கள் மறக்கும் எனினும் அனுபவம் செய்த விஷயம் ஒருபோதும் மறக்காது. அதனால் டீச்சர் என்றால் அனுபவியாகி அனுபவி ஆக்குபவர். இந்த வேலைதானே செய்கிறீர்கள். நல்லது. அனுபவத்தில் என்ன குறை இருந்தாலும் அதை 1 மாதத்தில் நிறைக்க வேண்டும். பிறகு பாப்தாதா ரிசல்ட்டை கேட்பார். நல்லது. நாலாபுறங்களிலும் உள்ள பாப்தாதாவின் இதய சிம்மாசனதாரிகள் மற்றும் உலக ராஜ்ய சிம்மாசனதாரிகளுக்கு சதா தனது அமைதியின் சக்தியை அதிகரித்து பிறரையும் முன்னேற வைக்க ஊக்கம் உற்சாகம் கொடுப்பவர்களுக்கு சதா மகிழ்ச்சியாக இருந்து அனைவருக்கும் மகிழ்ச்சியின் பரிசை கொடுக்கும் நாலாபுறங்களிலும் உள்ள பாப்தாதாவின் லக்கி மற்றும் லவ்லி குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள், ஆசீர்வாதங்கள் மற்றும் நமஸ்தே. வரதானம்: ஒவ்வொரு கண்டிஷனிலும் பாதுகாப்பாக இருக்கும் ஏர் கண்டிஷன் டிக்கெட்டுக்கு அதிகாரி ஆகுக. இங்கே யார் ஒவ்வொரு கண்டிஷனிலும் பாதுகாப்பாக இருப்பாரோ அவருக்கே ஏர் கண்டிஷன் டிக்கெட்டு கிடைக்கும். எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும், ஒவ்வொரு பிரச்சனையையும் நொடியில் கடந்து செல்லும் சர்டிஃபிகேட்டு தேவை. எப்படி அந்த டிக்கெட்டுக்கு பைசா கொடுக்கின்றீர்களோ அப்படி இங்கே சதா வெற்றி என்ற பணம் தேவை. அதன் மூலம் டிக்கெட்டு கிடைக்கும். இந்த பணத்தை பெற உழைக்க வேண்டிய அவசியமில்லை. தந்தையோடு சதா கூடவே இருந்தால் அளவற்ற வருமானம் சேமிப்பாகி கொண்டே இருக்கும். ஸ்லோகன்: எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் பிரச்சனை போகட்டும், ஆனால் மகிழ்ச்சி போகக்கூடாது. அவ்யக்த சைகை: இப்போது முழுமையாகும் கர்மாதீத ஆர்வம் கொள்ளுங்கள். கர்மாதீத்தாகும் ஆர்வம் கொள்ளுங்கள். சாகார படைப்பான ஆமை நொடியில் தனது எல்லா அவயங்களையும் உள்ளிழுத்து கொள்கிறது. உள்ளிழுக்கும் சக்தி படைப்பிடமும் இருக்கிறது. மாஸ்டர் படைப்பவரான நீங்கள் உள்ளிழுக்கும் சக்தியின் ஆதாரத்தில் நொடியில் அனைத்து எண்ணங்களையும் உள்ளிழுத்து ஒரு எண்ணத்தில் நிலையாக இருங்கள். எப்போது அனைத்து கர்மேந்திரியங்களின் நினைவை, கர்மத்தின் நினைவை கடந்து ஒரே ஆன்மீக சொரூபத்தில் நிற்பீர்களோ அப்போது கர்மாதீத் நிலையின் அனுபவம் ஏற்படும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.